தியாக பிரம்மம் 30ஆம் பகுதி. ஸ்ரீ தியாக பிரம்மத்தின் பிரபாவங்களாக புத்தகங்களின் வாயிலாக நாம் அறிந்த பல விஷயங்கள் அல்லாமல் பரம்பரை வழியாக சொல்ல செவிமடுத்து வருகின்ற அபூர்வமான நிகழ்வுகள் பல இருக்கின்றன. இவை அனைத்தும் செவிவழி செய்திகளாக அறியப்பட்டனவே அன்று இவற்றுக்கான எழுத்துப்பூர்வமான ஆதாரங்கள் காண கிடைக்கவில்லை. அதனால் மகான்களோடு சம்பந்தப்படுத்தி பேசப்படுகின்ற இந்நிகழ்வுகள் பகிரப்படும் பொழுது இப்படியெல்லாம் உண்மையில் நடந்திருக்குமா என்றே நம் மனம் ஆராய தலைப்படுகிறது. ஆனால் ஒன்றை நாம் இங்கே நினைவு கூற வேண்டும். நிச்சயம் மகான்களை நம் போன்ற சாதாரணமானவர்களோடு ஒப்பிட்டு பார்த்தல் பொருத்தமானதாக இயலாது. மகத்துவமான சக்திகளை கொண்டிருப்பதாலேயே அவர்கள் மகான்கள் என்று அறியப்படுகிறார்கள். எனில் அவர்கள் செய்த அற்புதங்களை நாம் ஏன் ஆராய வேண்டும்? வாருங்கள், சிறிதும் பெரிதுமான அத்தகைய நிகழ்வுகளை ஒவ்வொன்றாக அனுபவித்து ஸ்ரீ தியாக பிரம்மத்தோடு நாமும் சொற்ப நேர காலம் பயணிக்கலாம். ஒரு நாள் நள்ளிரவு காவிரி படுகையை சுற்றி இருந்த பிரதேசங்களில் எல்லாம் அச்சுறுத்தும் அளவிற்கு நிலநடுக்கம் ஏற்பட்டது. இரவின் நிசப்தத்தை கிழித்து கொண்டு எங்கும் அச்சத்தினால் ஏற்பட்ட அலறல் சப்தம். அனைவரும் தத்தமது இல்லங்களை விட்டு வெளியே ஓடி வருகின்றனர். சட்டென்று விழித்து கொண்ட சுவாமிகளை அவசரமாக அவரது சிஷ்யர்கள் கரங்களை பிடித்து இழுத்து வெளியே வரும்படி கூறுகிறார்கள். ஆனால் சீதாராமனை விட்டுவிட்டு வந்து விடுவாரா ஸ்ரீ தியாக பிரம்மம்? சிஷ்யர்களிடமிருந்து நம்மை வலுக்கட்டாயமாக விடுவித்து கொண்டவர் சீதாராமனின் முன் இருந்த தமது வீணையினை கரங்களில் எடுத்து கொண்டார். விழிகளை மூடிக்கொள்ள அது வாய் திறக்கிறது. కొండలల్లో నెలకొన్న కోదండపాణి అండకోడి பிரம்மாண்டமுலுனு ஏலகொள்ள கோதண்டபாணி. மலைகளுக்குள்ளும் மேகங்களுக்குள்ளும் நிலை கொண்டு நிற்பவனே கோதண்டராமா, கோடிக்கணக்கான பிரம்மாண்டங்களை ஆள்பவனே கோதண்டராமா என்று தமது இஷ்ட தெய்வமான ராமபிரானை துணை கலைத்தார் சுவாமிகள். திடீரென எங்கும் அமைதி நிலவியது. பூகம்பம் நின்று போய் பதட்டமும் குறைந்தது. அச்சத்துடன் இருந்தவர்கள் அனைவரும் தங்களை ஆஸ்வாசப்படுத்தி கொண்டு தத்தமது இல்லங்களுக்குள் மீண்டும் தஞ்சம் புகுந்தனர். அடுத்த நாள் காலையில்தான் அண்டையல் கிராமத்தில் இருந்த இல்லங்களெல்லாம் பலத்த சேதம் அடைந்திருக்கின்றன என்கின்ற அந்த செய்தி அனைவருக்கும் தெரிய வந்தது. ஆனால் திருவையாறிலோ ஒரு இல்லத்திலும் ஓடுகள் கூட இடம்பெயரவில்லை. சுவாமிகள் அழைத்ததும் அந்த சீதாராமனே தனது கோதண்டத்துடனே நேரில் வந்து அந்த ஊரையே பாதுகாத்திருப்பார் அல்லவா? நேற்று மட்டும் நம் சுவாமிகள் ராமபிரானை அழைக்காமல் இருந்திருந்தால் நமக்கும் அதே நிலைமை ஏற்பட்டிருக்கும் என்று ஊரில் உள்ளோர் பேசிக்கொண்டனர். இந்த நிகழ்வு குறித்த குறிப்பை மாலாஜாபேட்டை வெங்கடரமண பாகவதர் பதிவு செய்து வைத்திருப்பதாக அவரது பரம்பரையினர் கூறுகின்றனர். ஒரு சமயம் திருவையாறு ஐயாரப் ஆலய யானைக்கு மதம் பிடித்து விட்டது. ஊருக்குள் புகுந்து கலவரம் செய்கிறது யானை. உயிருக்கு அஞ்சி அனைவரும் ஓடி ஒளிகிறார்கள். அப்பொழுதுதான் நம் தியாக பிரம்மம் கையில் வீணையோடு நாவில் ராமநாம கீர்த்தனையோடு உஞ்சவிருத்தி செய்து கொண்டு வீதியில் வந்து கொண்டிருக்கிறார். ஓடு சாமி ஓடு, யானைக்கு மதம் பிடிச்சிடுச்சு. ஆளாளுக்கு உரத்து கத்தியும் சுவாமிகள் இம்மியும் அசையவில்லை. தம் எதிரே ஆக்ரோஷத்தோடு ஓடி வருகிற யானையை கண்டவாறே வீதியின் நடுவே அப்படியே நின்றிருந்தார். வாயிலோ ராமநாம கீர்த்தனை. மேலுகோபையா மம்மு ராமநாமம் என்கிற பாடலை நிறுத்தி நிதானமாக பாட ஆரம்பித்தார். ராமநாமம் சொல்வாய் முடித்து கொள்வாய் என்கிற பொருள்பட சுவாமிகளின் வாக்கினின்றும் வெளிப்பட்ட அந்த பாடல் ஐந்தறிவுள்ள அந்த யானைக்கு புரிந்ததோ இல்லையோ, மதம் பிடித்த அந்த யானை இப்பொழுது இதமாக நடந்து கொண்டது. அவ்வளவு பெரிய உருவம் தன் கால்களை மடித்து ஒரு பெரிய பசுவை போல் ஸ்ரீ தியாக பிரம்மத்தின் எதிரில் பரம சாதுவாய் அமர்ந்து கொண்டது. இத்தனை நேரம் மத நீர் பெருகிய யானையின் விழிகளிலிருந்து இச்சமயம் மன்னி போருவது போன்று விழிநீர் பெருகியது. சுவாமிகள் அருகில் சென்று அதை ஆதரத்துடன் மெல்ல தடவி கொடுத்தார். போடா கஜேந்திரா, யாரையும் தொந்தரவு செய்யாதே. சுவாமிகளின் உத்தரவை ஏற்று மெதுவாக எழுந்த அந்த யானை எதுவுமே நடவாதது போல தானே ஆலயத்திற்குள் சென்று தரியில் அடைந்து கொண்டது. விலங்குகளும் மகான்களின் சொல்லுக்கு கட்டுப்படும் என்பதை இந்நிகழ்வு நமக்கு தெளிவாக காண்பிக்கிறது.
30ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.